அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு இஸ்மை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு இஸ்மை நீங்கள் ஓதுவதன் மூலம் நீங்கள் எண்ணி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அல்லாஹு தாலா பரக்கத்தை செல்வத்தை அதிகப்படுத்துவோம். செல்வத்துடைய வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அதில் எண்ணிலடங்காத செல்வங்கள், பணம், நகை, வீடு, செல்வாக்கு அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி கல்வியில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு வேலைக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, அதில் அல்லாஹ்தாலா உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவான். ஏழ்மையுடைய வாசல்கள் கண்டிப்பாக மூடப்படும். செல்வம் எல்லாமே உங்களுக்கு உங்கள் கையில் அதிகப்படியாக அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். யாருக்கிட்டேயுமே நீங்கள் என்றைக்குமே கையேந்திர நிலைமை அப்படிங்கிறது ஒன்று வராது. நம்மக்கிட்ட இல்லாத நேரத்தில் தான் நம்ம ஒருத்தவங்களோட உதவியை நம்ம கேட்போம். இருந்தும் சில பேர் தராதவங்களும் இருப்பாங்க. அந்த இடத்துல நமக்கு அசிங்கம், அவமானம் ஏற்படும். அந்த மாதிரி எந்த நிலைமையும் இல்லாமல் அல்லாஹு மட்டும் நமக்கு எப்போவுமே உதவக்கூடியவனா அல்லாஹு தாலா ஆக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு நிறைய இம்மையில மட்டும் இல்லை, மறுமையிலையும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. இந்த ஒரு இஸ்மின் மூலம் கபரில் உங்களுக்கு விசாலமாக நீங்கள் இருப்பீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான. கபரில் நெருக்கடி நமக்கு வந்துட்டாலே நம்மளுடைய மறுமை வாழ்வு ரொம்ப மோசமானதாக ஆகிரும். மறுமை நாளில் நமக்கு ஒளியை நம்மளுடைய முகத்தில் பிரகாசத்தை அல்லாஹ்தாலா ஏற்படுத்தி தருவோம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு இஸ்மின் தான் சொல்லணும். இம்மையிலையும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்னா அதில் ஒரு முக்கியமானது காசு பணம் தான். அது இல்லைனாலே நமக்கு நிறைய இடத்துல நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும். நிறைய மாசப்படுவோம் நிறைய விஷயங்கள். ஆனால் அதை வாங்கிக்க கூட நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு போதிய அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம ஆசைப்படுறது ரொம்ப பெரிய கணக்கில், லட்சக்கணக்கு, கோடி கணக்கில் நம்ம ஆசைப்பட மாட்டோம். சின்ன சின்ன பொருட்கள் வாங்கினா கூட நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதம் இதெல்லாம் இருக்கே, இந்த கமிட்மெண்ட்லாம் இருக்கே, இதெல்லாம் முடிக்கணுமே, எப்படி நம்ம இதுக்கு நடுவில் காசை சேர்க்க முடியும், எப்படி நமக்கு நடுவில் இதை வாங்க முடியும் அப்படின்னு நாம் நிறைய நினச்சி மனசு கஷ்டப்படுவோம். நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விதமாக செய்ய முடியலையே, பண்ண முடியலையே, அவங்க ஆசைப்பட்டதை நம்மளால் வாங்கி கொடுக்க முடியலையே, நமக்கு நம்ம விருப்பப்படுறத நம்மளால் ஒழுங்காக வாங்கிக்க முடியலையே அப்படின்ட்டு நிறைய வருத்தப்படுற ஒரு சூழ்நிலை எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் அனுபவிச்சிருப்போம். அந்த அடிப்படையில் அந்த மாதிரி எந்த ஒரு நிலைமையும் இல்லாமல் ரிஸ்கில் மிகப்பெரிய அளவில் பரக்கத் அல்லாஹ்தாலா ஏற்படுத்தி தருவோம். அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. இதனுடைய அர்த்தமே தாராளமாக கொடுப்பவனே, இதுதான் இதனுடைய அர்த்தமே. தாராளமாக கொடுக்கக்கூடிய ரப்பு, நீ எனக்கு தாராளமாக கொடு, எனக்கு செல்வத்தை தாராளமாக கொடு, எனக்கு நல்ல ஒரு செல்வாக்கை அள்ளி கொடு, எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படாமல் இருக்க பாதுகாத்துக்க யா ரஹ்மானே அப்படின்னு கேட்கக்கூடிய அற்புதமான ஒரு இஸ்மா இருக்குது. அந்த இஸ்மு தான் யா பாசித் யா அல்லா, யா பாசித் யா அல்லா, யா பாசித் யா அல்லா. இதை நீங்கள் யா பாசித் அப்படின்னும் சொல்லலாம், இல்லை அல் பாசித் அப்படின்னு ஓதலாம், இல்லை யா பாசித் யா அல்லா அப்படின்னு ஓதலாம். இதை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் 21 முறை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கிட்டே வாங்க. கண்கூடா உங்கள் வாழ்க்கையில் உங்களால் நல்ல பலனை உணர முடியும் இன்ஷா அல்லா. நீங்கள் கண்டிப்பாக ஃபஜர் தொழுகைக்கு பின்னாடி தினமும் இதை குறைந்தது 21 முறை உங்களால் ஓத முடியலன்னா குறைந்தது 10 முறையாச்சும் நீங்கள் ஓதுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இதை ஓதுறது ரொம்ப சிரமம் கிடையாது. 21 முறை அப்படிங்கும்போது ரொம்ப சின்ன எண்ணிக்கை தான். அதனால் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட தாராளமாக கொடுக்கக்கூடியவனே, எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு தாராளமாக வழங்கு, எனக்கு வாரி வழங்கு, நான் ஆசைப்படுற விஷயத்தில் எனக்கு பரக்கத்தை கொடு, அதில் என்றைக்குமே எனக்கு ஒரு கஷ்டம், பண கஷ்டத்துலேயோ இல்லை உடல் ரீதியான சிரமங்களோ இல்லை குடும்ப ரீதியான கஷ்டங்களோ எதுவுமே இல்லாமல் என் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி கொடு. நான் ஓதன காலம் வரைக்கும் இனி உள்ள காலத்திலும் எனக்கு இந்த விஷயத்தில் நல்ல ஒரு விஷயமா இருக்கணும், இதில் எனக்கு பரக்கத்தை இருக்கணும், என்றைக்குமே இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு தட்டுப்பாடாகக்கூடாது. இதில் நீங்கள் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு சம்பளம் என்றைக்குமே குறையக்கூடாது, எனக்கு அதிகமாக ஆகணும். இல்லை வேறு ஏதாச்சும் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எனக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கணும், வருமானம் அதிகமாகணும், குறையவே கூடாது வாழ்நாள் முழுக்க. எனக்கு இந்த இந்த வகையில் எனக்கு பணம் வரணும், அது எனக்கு நல்ல விதமாக வரணும் அப்படின்ட்டு அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு நியத்து வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். எதை வேணாலும் நீங்கள் கேளுங்க, அல்லாஹால தாராளமாக கொடுக்கக்கூடியவன். பொதுவாகவே அல்லாஹுடைய திருநாமம் அப்படிங்கிறது அல்லாஹுடைய குணத்தை, அவனுடைய தன்மையை சொல்கிற வகையில் தான் இருக்கும். அதில் ஒரு தன்மை தான் யா பாசித். யா பாசித்துங்கும் பொழுது தாராளமாக கொடுக்கக்கூடியவன்.
அப்போ அந்த ரப்பை கிட்ட புகழ்ந்து கேட்குறோம், தாராளமாக கொடுக்கக்கூடியவன் நீ தான். இந்த காலடியில தான் எல்லாமே அடங்கியிருக்கு. எல்லா செல்வங்களும், எல்லா பொக்கிஷங்களும் உன்னுடைய காலடியில தான் இருக்கு யா ரஹ்மானே. எனக்கு இந்த விஷயத்த கொடு அப்படின்னு அல்லாஹ்விடம் உரிமையோட உருகி கேட்டு பாருங்க. கண்கூடா நல்ல பலன் கிடைக்கும். பொதுவா இஸ்முல் ஆலம் அப்படின்ட்டு நிறைய வார்த்தைகள் இருக்கு. அந்த துவாக்களை, அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது விரைவா கபூலாகும் நம்மளுடைய துவாக்கள். அந்த அடிப்படையில அஸ்மால் ஹுஸ்னால இருக்கக்கூடிய வார்த்தைகள் நாம எதை ஓதி துவா கேட்டாலும் அந்த தன்மைக்கு ஏற்ப நமக்கு பதில் அல்லாஹ் அளிப்பான். அந்த அடிப்படையில இந்த ஒரு வாசித்தியா அல்லாங்கிறது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட, முழு ஈமானோட, ஐவேளை தொழுகையோட இந்த அமலை செஞ்சு பாருங்க. கண்கூடான பலன் நீங்களே உடனே விரைவிலேயே உணர்வீங்க இன்ஷா அல்லாஹ். ஏதாச்சும் ஒரு பண தேவையில் இருக்கீங்கன்னா இன்னும் அதிகமா, கூடுதல் எண்ணிக்கையில இன்னும் அதிகமா ஓதி பாருங்க. விரைவிலேயே நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.